Hi guys, welcome to Learn with Nias YouTube channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது API Gateway. So API Gatewayன்றது one of the important service in AWS side. இந்த AWS sideல இருக்க இந்த API Gateway என்ன பண்ண போகுது? அதுல என்ன API னா first என்ன? அதோட functionalities என்ன ஒர்க் ஆக போகுது? Types of API என்ன பண்ண போகுது? And then இந்த API உங்க ப்ராஜெக்ட்ல எப்படி நீங்க allocate பண்ண போறீங்க? ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் அண்ட் தென் ரெஸ்பான்ஸ் எப்படி உங்களுக்கு கெட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த கம்ப்ளீட்டாக டீப் ட்ரைவாக பார்த்துருப்பேன் இந்த வீடியோஸில் நெக்ஸ்ட் பார்க்க போறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஏபிஐ கேட்வே பார்க்கறதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஏபிஐன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஏபிஐன்னு சொல்லி காமனாக நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த வேர்ல்டு வைடாக ஒரு காமன் எக்ஸாம்பிள் தான் இந்த எக்ஸாம்பிள். லைக் நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறீங்க. ஸோ ஹோட்டலில் நீங்கள் ஒரு ஏதாச்சும் ஒரு ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஆர்டரை நீங்கள் ஒரு வெயிட்டர் கிட்ட ஆர்டர் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் இதில் கிளைண்ட்டாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு வெயிட்டரை ஆர்டர் பண்ணுறீங்க. இந்த வெயிட்டர் தான் உங்களுக்கு ஏபிஐயாக ஒர்க் ஆக போகிறான். இந்த ஏபிஐ என்ன பண்ண போகிறான், அதாவது அந்த வெயிட்டர் என்ன பண்ண போகிறான் அப்படின்னா உங்களுக்கு அவன் ஃபுட்டு கொடுக்க போகிறதில்ல, ஐ மீன் அவன் ரெடி பண்ணி தர போகிறதில்ல. இவன் வந்து பேக் எண்டில் இருக்கிற ஒரு செஃப் கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன ஆர்டர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆர்டரை அவங்க கிட்ட ஐ மீன் அந்த செஃப் கிட்ட சொல்லி செஃப் தான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆர்டரை அவரும் டேரெக்டாக உங்களுக்கு ரீச் அவுட் பண்ண மாட்டார், இந்த ஏபிஐ கிட்ட கொடுத்து அனுப்புவார். ஸோ இந்த இன்டர்மீடியட்டாக ஒரு மிடில் மேன் பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, இந்த மிடில் மேன் பர்சன் தான் வந்து உங்களோட ஏபிஐ. ஸோ நீங்கள் பேக் எண்ட் கிச்சன் இன்பிட்வீனில் இருக்கிற ஒரு பர்சன் தான் ஏபிஐ. ஸோ ஏபிஐன்றது அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ். ஸோ அது ஒரு மிடில் மேன் மாதிரி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் சர்வ் பண்ண போகிறதா இந்த ஒர்க்கு. ஸோ இந்த ஏபிஐ கேட்வேன்றது உங்களுக்கு ஃப்ரண்ட் டோரில் உங்களுக்கு ஒர்க் ஆக போகுது. லைக் நீங்கள் கொடுக்குற, அதாவது நீங்கள் ஒரு யூசர் சைட்லேருந்து நீங்கள் என்னென்ன கொடுக்குறீங்க, ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு பேக் எண்டில் இருக்கிற டேட்டா பேசஸ், நீங்கள் இப்போ ஒரு பேலன்ஸ் செக் பண்ணுறீங்க, இல்லை ஒரு உங்களோட டேட்டாஸை நீங்கள் இது வரைக்கும் ஒரு 10 months ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் செக் பண்ணுறீங்க அப்படின்னா அது கலெக்ட் பண்ணி போய் உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஒர்க் ஆக போகுது. இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் வந்து உங்களுக்கு ஏபிஐ கேட்வே உங்களுக்கு ஒர்க் ஆக போகுது. ஸோ அது எப்படி ஒரு ஃப்ரண்ட் டோருக்கும் பேக் டோருக்கும் இருக்கிற ஒன் ஆஃப் த ஒரு கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிக்கலாம். இந்த ஏபிஐ கேட்வேல நம்மளோட, அதாவது AWSல இருக்க ஏபிஐ கேட்வே ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஏபிஐஸ் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெஸ்ட் ஏபிஐ, HTTP ஏபிஐ அண்ட் தென் வெப் சாக்கெட் ஏபிஐன்னு சொல்லிட்டு ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஏபிஐஸ் இருக்குது. இந்த வீடியோஸில் நம்ம கவர் பண்ண போகிறது ரெஸ்ட் ஏபிஐனா என்ன, ஏன்னா ரெஸ்ட் ஏபிஐன்றது மோஸ்ட் பவர்ஃபுல் ஒன். அந்த ஏபிஐ ரெஸ்ட் ஏபிஐ எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு சொல்லி தான் நம்ம டீப் ட்ரைவே பார்க்க போகிறோம். இந்த யூஸ் கேஸில் இந்த ஏபிஐ ரெஸ்ட் ஏபிஐ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க முன்னாடி ஒரு 2 விஷயம் தான் இதில் ஃபங்க்ஷனாலிட்டிஸே இருக்க போகுது. ஒன்று ரிசோர்ஸஸ்னா என்ன அண்ட் தென் மெத்தட்ஸ்னா என்ன. இந்த ரெஸ்ட் ஏபிஐ டோட்டலாகவே வந்து உங்களுக்கு ரிசோர்ஸஸ் அண்ட் மெத்தட்ஸ் பேஸ் பண்ணி தான் இது கம்ப்ளீட்டாகவே வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ இந்த ரிசோர்ஸஸ் அண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சைட்டை ஹிட் பண்ணியிருக்கீங்க, லைட் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கம்னு சொல்லிட்டு /income ஆர் /balance அப்படின்னு செக் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜுக்கு ரீடாக்ட் ஆக போகுது. அங்கே போயிட்டு நீங்கள் பேலன்ஸ் மட்டும் தான் பண்ண போகிறீங்க, பேலன்ஸ் மட்டும் தான் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கெட் மெத்தடு உங்களுக்கு கொடுத்தா போதும். அப்போது இந்த மெத்தடுன்றது கெட் பண்ணது அப்படின்றத கெட்டு, போஸ்ட்டு, நீங்கள் ஏதாச்சும் ஒரு புதுசாக ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா போஸ்ட்டு இல்லை புட்டு நீங்கன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேட்டாஸை ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது மாடிஃபை பண்ணிங்கன்னா பேட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டெலிட் பண்ணணும், எக்ஸிஸ்டிங் டேட்டா டெலிட் பண்ண அப்படின்னா நீங்கள் டெலிட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேரியஸ் மெத்தட்ஸ், அதாவது உங்கள் டேட்டாஸை, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது, இந்த டிரான்சாக்ஷன் புதுசாக எதாவது பண்ண போகிறீங்க, இல்லை ஆல்ரெடி இருக்கிற டேட்டாஸை, அதாவது உங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை உங்களோட டேட்டாஸை டெலிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் மெத்தட்ஸை நீங்கள் கால் பண்ணுறதா மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறீங்க. அந்த ரிசோர்ஸஸோட பார்த்து எந்த பிளேஸ்க்கு நீங்கள் உங்களோட ரீடாக்ட் பண்ணணும் அந்த பிளேஸை நீங்கள் மீன் பண்ணுறதா வந்து இங்கே இன்கம்ஸு அந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ் ரெக்கவரி ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பிளேசஸை நீங்கள் ரிசோர்ஸஸும் கொடுப்பீங்க. ஸோ ரிசோர்ஸ் அண்ட் தென் மெத்தட்ஸ் 2 விஷயம் தான். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீப் ட்ரைவாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து உங்கள் மொபைல்லேருந்தோ இல்லை சர்வர்லேருந்தோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு சர்வரை ஹிட் பண்ணுறீங்க, லைட் example.com/income அப்படின்னு சொல்லி ஹிட் பண்ணுறீங்க. உங்களோட இன்கம் அங்கே என்ன இருக்கோ அது பேக் எண்டில் வெரிஃபை ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க போகுது. ஏன்னா நீங்கள் கெட் ஆப்ரேஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கீங்க. இந்த கெட்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணி ரிசோர்ஸ்ன்ற இன்கம்ன்ற ரிசோர்ஸஸ்குள்ளே போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக எடுத்து வந்து கொடுக்க போகுது. இப்போ இதே மாதிரி ஏதாச்சும் நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மெத்தடை சேஞ்ச் பண்ணால் போதும். இந்த மெத்தடுக்கு இன்பிட்வீனில் பண்ணுறது தான் வந்து இந்த ஏபிஐ கேட்வே ஃபுல்லாகவே. ஸோ உங்களுக்கு ரெஸ்பாண்ட் அண்ட் ரெக்வஸ்ட் மாதிரி தான் இது ஃபுல்லாகவே ஒர்க் ஆக போகுது. ஸோ வாங்க அது எப்படி 1 by 1 ஒர்க் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு டீப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட AWS அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த இதில் வந்து உங்களுக்கு DynamoDBன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேசஸ் என்ட்ரி இருக்கணும். லைக் இந்த ஏபிஐ வந்து ஒரு இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஏபிஐ இருக்க போது நீங்கள் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு டேட்டா பேசஸ் வேணும். அந்த டேட்டா பேசஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது DynamoDB. இந்த DynamoDB பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோஸில் ஃபுல்லாக சொல்கிறேன். ஏன்னா இது தனியாகவே செப்பரேட்டான சர்வீஸ். ஸோ அதனால்
நெக்ஸ்ட் வீடியோஸில் டீப்பாக பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் இந்த டைனமோ ஜஸ்ட் நம்ம ஒரு டேபிள் மட்டும் தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் ஒரு எம்ப்ளாயி ஐடின்னு சொல்லிட்டு ஒரு காமனாக ஒரு டேபிள் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிங்க. ஸோ எம்ப்ளாயி-இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு நேம் செட் பண்ணிக்கிறீங்க. இந்த இடத்துல வந்து உங்களோட எம்ப்ளாயி ஐடி கொடுத்துக்குங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பிக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மிச்சம் இருக்க எந்த செட்டிங்ஸுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஜஸ்ட் டிஃபால்ட்டாக விட்டுட்டு ஒரு கிரியேட் பண்ணிக்கிங்க. ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இந்த டேபிள் பேஸ் பண்ணி நம்ம லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் எழுத போகிறோம். அதுதான் வந்து அது ஆர்கிடெக்சர் டிசைன்ஸில் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பாருங்கள். ஸோ இந்த ஏபிஐ கேட்வே இருக்க போது இந்த லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா உங்ககிட்ட நீங்கள் கொடுக்குற ஏபிஐ கிட்ட கொடுக்குற ஃபங்க்ஷன்ஸை இவன் கலெக்ட் பண்ணி போய் பேக்கெண்டில் இருக்க டேட்டா பேஸஸை ஸ்டோர் பண்ண போகிறான். திருப்பி அந்த பேக்கெண்டில் இருக்க டேட்டாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா திருப்பி அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறான். இதுதான் இப்போ பார்க்க போகிறோம். எப்படி அது இது ரெண்டுத்துக்கும் மெர்ஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அந்த லாம்டா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ லாம்டா ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட் டேட்டா பேஸஸில் ஒரு டேபிள் எல்லாமே நீங்கள் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் கிரியேட் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ லாம்டா பற்றினா லாம்டானா என்ன, லாம்டாவோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு டீப் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். இது லாம்டா பற்றி பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துருவாங்க. உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரிய போகுது. ஸோ அந்த நம்ம பண்ண போகிறது ஏபிஐ ப்ராசஸிங், அதை கொடுத்துருங்க. ஸோ என்கிட்ட ஒரு பைத்தான் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பைத்தான் பேஸ் பண்ணி கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன சூஸ் பண்ணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து என்ன எக்ஸிஸ்டிங் ரோல்ஸ் இருக்குது இந்த கேசஸில். ஸோ உங்களுக்கு நியூ ரோல்ஸ் கொடுக்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு ரோல் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அந்த ரோலே நீங்கள் இதுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ரூல்ஸ் இருக்குது. நான் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நியூ ரோலே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் நியூ ரோல் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கு என்ன டைப் ஆஃப் அந்த ரோலுக்கு நீங்கள் என்ன செட் பண்ணுமோ லைக் அந்த ரோலுக்கு என்ன செட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு ஏபிஐ கேட்வே அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டு ரோல் ஏபிஐ கேட்வே ரோல். ஸோ இங்கே லாம்டாவோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மட்டும்தான் இருக்குது. நியூ பாலிசிஸ் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸிஸ்டிங் பாலிசிஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு 2 விஷயம் தேவை. இந்த டைனமோ டிபிக்கு ஃபுல் ஆக்சஸ், டைனமோ டிபி ஃபுல் ஆக்சஸ் அண்ட் தென் க்ளவுட் வாட்சுக்கு ஃபுல் ஆக்சஸ். ஏன்னா நீங்கள் லாக்ஸ் எல்லாம் நீங்கள் அங்கே ஃபில் ஆக போகுது. அந்த லாக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு லாக்ஸுக்கும் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் வேணும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கு கொடுத்துட்டு ஜஸ்ட் கிரியேட் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் இந்த கிரியேட் பண்ணியிருக்க ரோல் வந்து உங்களோட ஐஎம்ல வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. கிராஸ் செக் மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க ரோலுக்கு என்ன பர்மிஷன்ஸ் எல்லாம் அலோகேட் ஆயிருக்கு, கரெக்டாக தான் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கிராஸ் செக். ஏபிஐ கேட்வே ரோல்னு சொல்லிட்டு ஒரு ரோல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது லாம்டா எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு ஒரு பர்மிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் டைனமோ டிபி கொடுத்துருக்கோம், க்ளவுட் வாட்சுக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த லாம்டாவில் போயிட்டு ஸோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி முடிச்சிருங்க. இப்போ கிரியேட் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு போயிட்டு நீங்கள் உங்களோட கோடை ஆட் பண்ணுங்கள். ஸோ அந்த கோடை வந்து நான் ஆல்ரெடி ஒரு பைத்தானில் ஒரு டேட்டா பேஸஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, நீங்கள் கொடுத்துருக்கிற ஒரு ஸ்டேட்டஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி ஃபெச் ஆகுது, ஸோ அதுக்கு எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஸோ வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணி உங்களோட இந்த டிஃபால்ட்டாக இருக்கிற இந்த பேஸஸை சேஞ்ச் பண்ணிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருங்க. ஸோ கொடுத்து முடிச்சுட்டு ஃபைனலாக இங்கே டிப்ளாய் கொடுத்தா தான் அந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். மீன் டைம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இது டிப்ளாய் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஏபிஐ கேட்வே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் கிரியேட் நியூ ஏபிஐ கொடுத்துருங்க. ஸோ இந்த ஏபிஐ கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே கேட்கும். நான் சொன்ன அந்த எல்லா டைப் ஆஃப் பேக்கேஜஸ்மே இருக்கும். ஹெச்டிடிபி அண்ட் தென் வெப் சாக்கெட்ஸ், ரெஸ்ட் ஏபிஎஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறது நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த ரெஸ்ட் ஏபிஐ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெஸ்ட் ஏபிஐ உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் நியூ ஏபிஐ கொடுக்க போகிறீங்க. இந்த நேமுக்கு செட் பண்ணிக்கோங்க. ஏபிஐ வித் லாம்டா ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சம் நேம்ஸ் ஏதாச்சும் நீங்கள் கொடுக்குற நேம்ஸ் தான் எல்லாமே. ஸோ இது கொடுத்துருங்க. அண்ட் தென் நீங்கள் ரீஜன் டைப் தான் IPv4 அண்ட் தென் கிரியேட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ஏபிஐ செட் பண்ணியிருக்கோம். இந்த ஏபிஐயில் ஃபஸ்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ண போகிறது ரிசோர்ஸஸ்னு ஒன்று கிரியேட் பண்ண போகிறீங்க. ரிசோர்ஸஸில் ஃபஸ்ட்டு நான் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காமனாக ஒரு பிளேஸ்க்கு நான் டார்கெட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டு ஒரு கிரியேட் ரிசோர்ஸஸ் கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ண போகுது, ஸ்டேட்டஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே ஆட் ஆக போகுது. அண்ட் தென் திருப்பி இன்னொரு ரிசோர்ஸஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டேட்டஸ் கீழே இந்த சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே வந்து எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருங்க. எம்ப்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம்னு கொடுத்துருங்க. ஸோ எம்ப்ளாய் கொடுத்துட்டு இந்த கிராஸ் இதை எனேபிள் பண்ணிட்டு ஜஸ்ட் கிரியேட் கொடுத்துருங்க. திருப்பி இதே மாதிரி இன்னொரு ரிசோர்ஸஸ் மொத்தம் 3 ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லி ஆட் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாயிஸ் கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி காசு எனேபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிரியேட் கொடுத்துருங்க. இப்போ ரிசோர்ஸஸ் கிரியேட் ஆகிடும். ஸோ எம்ப்ளாயிஸ் அண்ட் தென் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 கேட்டகரி 3மே பிரிச்சாச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டேட்டஸ்க்குள்ளே போயிருங்க. ஸ்டேட்டஸ்க்குள்ளே வெறும் கெட் மட்டும் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எழுதுங்க. இங்கே போயிட்டு கெட்டுன்னு ஒன்று ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த கெட் கொடுத்துட்டு நம்ம லாம்டா ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே ட்ரிகர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் லாம்டா சூஸ் பண்ணிக்கிங்க. இந்த லாம்டாவோட ப்ராக்ஸி இன்டெகிரேட் பண்ணிக்கிங்க. ஸோ அப்போ தான் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீச் அவுட் ஆகும். நீங்கள் லாம்டாவில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் இங்கே ஷோ ஆகும். அதை கரெக்டாக மேப் பண்ணிக்கிங்க.
மிச்சம் இருக்கிற டிஃபால்ட் செட்டிங்ஸை ஜஸ்ட் கிரியேட் கொடுத்துருங்க. இப்போ இந்த லேம்டாவில் ஸ்டேட்டஸ்குள்ளே கெட் மட்டும் ஒர்க் ஆகுற மாதிரி ஒரு இன்டெகிரேஷன் ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடுச்சு. சேம் இதே மாதிரி இந்த எம்ப்ளாயி அப்படின்ற பிளேஸ்லையும் போயிட்டு நீங்கள் இந்த ரிசோர்ஸஸை ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ அகைன் இங்கே போயிட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து அந்த ஒன் செகண்ட் ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ ரிசோர்ஸஸ் இல்லை, நம்ம பண்ண போகிறது வந்து மெத்தட்ஸ். ஸோ கிரியேட் மெத்தட் கொடுத்து இங்கே கெட்டுன்னு கொடுத்துருங்க. இங்கே லேம்டா ஃபங்க்ஷன், இங்கே லேம்டா இன்டெகிரேஷன்ஸ். ஸோ இங்கே வந்து உங்களோட லேம்டா எதுவோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிரியேட் கொடுத்துருக்குங்க. அண்ட் தென் இந்த எம்ப்ளாயிஸ் அண்ட் தென் இந்த எம்ப்ளாயிஸ்க்கு நான் அகைன் இதே மாதிரி ஒன்று கிரியேட் கொடுத்துக்கிறேன். ஸோ கிரியேட் கொடுத்து இந்த மெத்தடில் போயிட்டு ஸோ கெட் ஆப்ரேஷன் கொடுத்துங்க. இந்த லேம்டா ஃபங்க்ஷன்ஸ் தான் நான் பண்ண போகிறோம். அந்த லேம்டாவை இன்டெகிரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணி உங்களோட லேம்டாவை இங்கே ஆட் ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிரியேட் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி இந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து கெட் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் கொடுக்க போகிறீங்க. எம்ப்ளாயிஸ்க்கு நீங்கள் கெட் ஆப்ஷன்ஸ் கொடுத்தா மட்டும் போதும். ஜஸ்ட் அவங்க வியூ தான் பண்ண போகிறாங்க. இந்த எம்ப்ளாயிஸுக்கு மட்டும் எம்ப்ளாயிக்கு மட்டும்தான் கெட்டு புட்டுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக இதை ஆட் பண்ணிக்கிங்க. நான் ஆட் பண்ணுறதை அப்படி ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு எம்ப்ளாயி அண்ட் தென் எம்ப்ளாயிஸ் டெலிட்டு கெட்டு ஆப்ஷன் பேட்ச் போஸ்ட்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து எம்ப்ளாயிஸ்க்கு வந்து கெட்டு, ஸ்டேட்டஸ்க்கு வந்து கெட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நான் கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம டிப்ளாய் பண்ணணும். ஸோ அந்த ஏபிஐ டிப்ளாய் பண்ணுறதுக்கு இங்கே நீங்கள் டிப்ளாய் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஆப்ஷன் கேட்கும், நியூவாக ஒரு ஸ்டேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டேஜ் கொடுத்து நான் டெவ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் கொடுத்துக்குங்க. ஸோ கொடுத்துட்டு ஃபைனலாக டிப்ளாய் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். லைக் டெவ்னு இருக்குது. ஸோ டெவுக்குள்ளே நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்போ இதுக்கு வந்து ஒரு இன்வொர்க் யூஆர்எல்னு சொல்லிட்டு அதுவே டிசைட் ஆகிருக்கும். இந்த இன்வொர்க் யூஆர்எலை காப்பி பண்ணி ஸோ ப்ரௌசரில் ஃபஸ்ட்டு ஹிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மிஸ்ஸிங் அத்தன்டிகேஷன் டோக்கன் சொல்லி வரும். ஸோ விச் மீன்ஸ் இப்போ நீங்கள் பண்ணியிருக்கதோ ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே வந்து ஃபைன் தான். இப்போ இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஸ்டேட்டஸ் கொடுத்து பாருங்கள். ஸ்டேட்டஸ்னால் நீங்கள் கொடுத்துருக்க அந்த ஃபஸ்ட்டு கெட் மெத்தடை நீங்கள் கால் அவுட் பண்ணி பாருங்கள். சர்வீஸ் இஸ் ஆப்ரேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கு. இது ஏன் இங்கே இந்த வேர்டு வந்திருக்கு அப்படின்னா, ஸோ இப்போ லேம்டா ஓப்பன் பண்ணுங்கள். லேம்டாவில் நீங்கள் கொடுத்துருக்க கோடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸை மட்டும் நீங்கள் கெட் பண்ணும்போது உங்களுக்கு சர்வீஸ் இஸ் ஆப்ரேஷனல் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வந்து நான் பில்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் சேஞ்ச் பண்ணிட்டு நான் ஸ்டேட்டஸை சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. நான் வேறு என்ன கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்கு இப்போ நீங்கள் வந்து எம்ப்ளாய் ஐடி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாய் ஐடிக்கு என்ன நடக்க போகுது, பேட்ச் ஆக்டிவிட்டிஸ் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு, டெலிட் ஆப்ரேஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு டீப்பாக இது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போ கொடுத்தீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. இப்போ இதை வந்து இப்போ நீங்கள் ஒரு எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் நீங்கள் எப்படி இப்போ ஆட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு உங்களோட போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ போஸ்ட்மேன் சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. அந்த போஸ்ட்மேன் டூலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே யூஆர்எல் கேட்கும். ஸோ அந்த யூஆர்எல் தான் இப்போ நீங்கள் ஏபிஐ கேட்வேல இருக்கிற இந்த இன்வொர்க் யூஆர்எல். ஸோ இந்த இன்வொர்க் யூஆர்எல் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட்மேனில் இங்கே ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் ஆன் பண்ணிட்டு இந்த ஸ்டேட்டஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம போஸ்ட் தான் பண்ண போகிறோம். அதை சேஞ்ச் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த பாடியில் நம்ம ரா கண்டென்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக ஜேசன் ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த ஜேசன் கண்டென்ட்டும் நான் இங்கே ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இந்த ஜேசன் கண்டென்ட் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து எம்ப்ளாய் ஐடி வந்து நான் 101 கொடுத்துக்கிறேன். ஸோ டெவலப்ஸ் இன்ஜினியர் ஸ்மார்ட் பை அவங்களோட சேலரின்னு சொல்லிட்டு சம் பர்சன்டேஜஸ் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பண்ண போகிறது வந்து எம்ப்ளாய் ஐடின்னு சொல்லிட்டு அந்த எம்ப்ளாய் ஐடியை நீங்கள் டார்கெட் பண்ணணும். ஸோ இப்போ புரிஞ்சுதான். ஸோ இதை கொடுத்துட்டு இப்போ சென்ட் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டாஸ் சேவ் ஆகிடும். இப்போ இந்த டேட்டாஸ் எங்கே போய் ஃபில் ஆக போகுது அந்த சினாரியோ பார்க்கலாம். இப்போ இந்த டேட்டா எங்கே போய் விடுது அப்படின்னா உங்களோட டேட்டா பேசஸில் நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க அந்த டேபிள்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு எம்ப்ளாயி இன்ஃபோ கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இங்கே நீங்கள் டேபிள்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பயர் ஐட்டம்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க அந்த 101 சொல்லிட்டு ஒரு டேட்டா இங்கே ஆட் ஆகிடுச்சு. நீங்கள் என்னென்ன கிரியேட் பண்ணீங்களோ எல்லாமே டேட்டா ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு என்ட்ரி தான் இங்கே ஷோ ஆகுது. இப்போ அகைன் திருப்பி அந்த போஸ்ட்மேன் போயிட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் நம்பர் கொடுங்க. ஸோ 102ன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கொடுத்துருங்க. இந்த வாட்டி க்ளவுட் இன்ஜினியர் சொல்லி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளவுட் இன்ஜினியர் அதே மாதிரி க்ளவுட் பாய்ன்னு சொல்லி ஒரு நேம் செட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளவுட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நேம் செட் பண்ணிட்டு இப்போ இவங்களோட பேக்கேஜஸ் வந்து ஒரு 60 அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ கொடுத்துட்டு இந்த டேட்டாவை என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு என்ட்ரி விழுந்திருக்கு. ஸோ 2 என்ட்ரி நம்ம ஃபில் ஆயிருக்கு.
இப்போ அகைன் இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 என்ட்ரி விழுந்திருக்கு. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ஹிட் பண்ணும்போது அந்த டேட்டாஸ் உங்களோட பேக் எண்டில் ஃபில் ஆகிட்டே வரப்போகுது. அந்த ஃபில் ஆன டேட்டாஸ் தான் வந்து இங்கே ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த DynamoDB. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஏபிஐ இங்கே இது வந்து இந்த போஸ்ட்மேன் வந்து உங்களுக்கு ஒரு ஏபிஐ ஹிட் பண்ணுற ஒரு டூல். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்க. டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இப்படி தான் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆக போகுது. ஸோ ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இந்த இந்த போஸ்ட் மெத்தட் வேணாம். நான் இந்த எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நான் கெட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த கெட் மெத்தடை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இது வந்து போஸ்ட்ன்றதை நீங்கள் இங்கே ஆட் பண்ணீங்க. அதாவது கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஆட் பண்ணீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எக்ஸாக்டாக வந்து அந்த எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த இந்த சினாரியோவில் இந்த எம்ப்ளாயி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நான் எம்ப்ளாயி 2 இருக்கு. ஸோ இந்த இந்த இடத்துல எம்ப்ளாயி 1ஓட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் எனக்கு ஷோ ஆகணும். இந்த எம்ப்ளாயி 1 சொல்லணும்னா, நீங்கள் கெட் கொடுத்து கெட் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இது மாதிரி கேசஸ் தான். இப்போ அகைன் வந்து இங்கே 2 கொடுத்து எம்ப்ளாயோட 2ஓட டீட்டெயில்ஸ் தான் இங்கே ஷோ ஆகணும் அப்படின்னா, உங்களுக்கு அதுவும் ஷோ ஆகும். இப்படி தான் வந்து கெட் மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து கெட்டோட ரெஸ்பான்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 2 போஸ்ட் பண்ணீங்க. 101க்கு 102க்குன்னு சொல்லிட்டு 2 எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் போஸ்ட் பண்ணீங்க. அகைன் கெட் ரெஸ்பான்ஸ் வந்து கலெக்ட் பண்ணீங்க. இது எங்கேருந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணணும்னா, உங்கள் டேட்டா பேசஸில் இருந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கு. இதுதான் வந்து கெட் ஆப்ரேஷன் அண்ட் தென் போஸ்ட் ஆப்ரேஷன் சொல்லிட்டு 2 ஆப்ரேஷன் பார்த்தீங்க. அண்ட் தென் இப்போ நீங்கள் புதுசாக வந்து எம்ப்ளாயி 2க்கு வந்து நான் சம் கைண்ட் ஆஃப் சேலரி பேக்கேஜஸ்லாம் ரிவர்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்படின்னா நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த அதாவது எம்ப்ளாயி ஐடி வந்து 102 இந்த பர்சனோட சேலரி பேக்கேஜஸை நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த சம் அமௌண்ட் இருக்குது. இந்த எம்ப்ளாயி 2 பார்த்தீங்கன்னா 60,000 இருக்குது. அதுலேருந்து நான் 20 ரூபீஸ்ன்னு சொல்லிட்டு நான் மாற்ற போகிறேன் அப்படின்னா, இங்கே கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் பேட்ச் ஆப்ரேஷன் கொடுக்கணும். ஸோ பேட்ச் கொடுத்து இப்போ நீங்கள் இங்கே ட்ரிகர் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை வந்து கெட் ஆப்ரேஷன் வருது. ஸோ இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு டேட்டா எம்ப்ளாயி மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, அப்டேட் வந்து 20 ரூபீஸ்னு ஆயிருக்கு. இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேக் எண்ட் டேட்டா பேசஸ்லேயும் வந்து இங்கே ரிவைஸ் ஆகிருக்கும். ஸோ இங்கே போய் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே 60,000 இருக்காது, இங்கே 20ன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து ரீசன். இந்த மாதிரி நீங்கள் ரியல் கேசஸில் உங்கள் டேட்டாஸு, மொபைல் நம்பர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எந்த அப்ளிகேஷனெல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் ஒர்க் ஆக போகுது. இதுதான் ஏபிஏ. ஸோ நீங்கள் ஏபிஐ நம்பர், ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, இல்லை உங்களோட அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி தான் அந்த டேட்டா பேசஸில் போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஏதாச்சும் ரியல் கேசஸ் இது மாதிரி இதான் ரியல் கேசஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை விட உங்களுக்கு ஏதாச்சும் ரொம்ப குடிஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாகவும் வீடியோஸ் பார்க்கலாம்.